65-70 நாள் ஒரு பிராய்லருக்குள்ள வச்சு அடைச்சு அதனுடைய சதை பகுதி வீங்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு செலுத்தப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளம். அதை விட மோசமான விஷயம், நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைக்கு அடிக்கடி சளி இருமல் பிடிக்குது அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் டாக்டர்கிட்ட கூட்டு போவோம். என்னைக்காவது நம்ம சாம்பாரில் அமாக்சிசிலின், ரசத்தில் அசித்ரோமைசின் இதெல்லாம் சேர்த்து தினம் கொடுப்போமா? மாட்டோம். ஆனால் கோழிக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களில் தினம் ஆன்டிபயோட்டிக் இருக்கு. தினசரி அதில் எதிர்நுண்ணீர் சேர்த்து தான் அதை வளர்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் அவங்க தான் உதாரணத்துக்கு சொல்ல வருது. அவங்க அவங்களும் ஒரு ஆய்வு எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இறைச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா 52 தடவை ஒரு வருடத்துக்கு இறைச்சி சாப்பிட்டா 52 தடவை ஆன்டிபயோட்டிக் நம்ம கோர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்ததுக்கு சமானம்ங்கிறான். அவ்வளவு ரெசிடியூஸ் அதுக்குள்ள வருது. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிற இறைச்சி நல்ல ஒரு நாட்டு இறைச்சியா, நல்ல ஒரு கோழி இறைச்சி, நாட்டுக்கோழிலையும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா அதையும் பிராய்லரில் வளர்க்க